இப்போ நீங்க காலையில எழுந்து பொறுமையா காஃபி குடிச்சிட்டே பேப்பர் படிக்கிறீங்கன்னு வைப்போம். முதல் பக்கத்துல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால மத்திய கிழக்குல நடக்கிற ஒரு போரை பத்தி ரொம்ப பெரிய எழுத்துல நியூஸ் வந்திருக்கு. ஆமா, வழக்கமா பாக்குற நியூஸ் தான். கரெக்ட். அத பார்த்துட்டு ஓ இது எங்கேயோ வேற நாட்டுல நடக்கிற பிரச்சனை நமக்கு என்ன அப்படின்னு நினைச்சிட்டு நாம பாட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் பேஜுக்கோ இல்ல சினிமா நியூஸ்க்கோ போயிடுவோம் இல்லையா? ஆனா அந்த தூரத்துல நடக்கிற போர் நீங்க அடுத்த மாசம் வாங்க போற மளிகை சாமான் விலையையும் உங்க வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டர் விலையையும் நேரடியாகவே முடிவு பண்ணுது. நிச்சயமா, அது ஒரு மிகப்பெரிய சங்கிலி தொடர். அதான் இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல இத பத்தி தான் பார்க்க போறோம். நான் சமீபத்துல மூடிஸ் நிறுவனத்தோட ஒரு ரிப்போர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அதாவது மத்திய கிழக்குல குறிப்பா ஈரானை சுற்றி நடக்கிற அந்த மோதல்கள் இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சியை எப்படி தடம் புரள வைக்குது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா புள்ளி விவரங்களோட சொல்லியிருக்காங்க. அந்த மூடிஸ் அறிக்கை சுட்டிக்காட்டுற மிக அடிப்படையான உண்மை என்னன்னா, இந்த புவிசார் அரசியல், அதாவது ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வெறும் மேப்ல நடக்கிற செஸ் விளையாடு கிடையாது. ஆமா, ஏதோ நியூஸ்ல மட்டும் வர விஷயம் இல்ல. கண்டிப்பா இல்ல. அது பில்லியன் கணக்கான டாலர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். முக்கியமா மக்களோட அன்றாட வாழ்க்கையோட நேரடியா தொடர்புடையது. பல நேரங்கள்ல செங்கடல் பகுதியிலயோ இல்ல ஈரான்லயோ கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளானா எனக்கு என்ன அப்படின்னு நம்ம மக்கள் நினைக்கலாம். அது சகஜம் தானே, நம்ம ஊர்லயே நடக்குதுன்னு தோணும். கரெக்ட். ஆனா அந்த தாக்குதல்கள் நேரடியா நமது விநியோகச் சங்கிலி, அதாவது சப்ளை செயினோட நரம்புகளையே துண்டிக்குது. மூடிஸ் கொடுத்திருக்க இந்த கணிப்பு பாத்தீங்கன்னா, உலகளாவிய அதிர்வுகள் எப்படி ஒரு சாமானியனோட மாதாந்திர பட்ஜெட்டை உழுக்க முடியும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, நாம முதல்ல அந்த ஜிடிபி எண்கள்ல இருந்தே ஆரம்பிப்போம். 2026-27 நிதியாண்டுக்கான இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி கணிப்பை மூடிஸ் 6.8% 6% குறைச்சிருக்காங்க. ஆனா இங்க எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? கடந்த ஜான்வரி மாசம் தானே நம்ம மத்திய அரசு இந்த வளர்ச்சி 6.8 7.2% இருக்கும்னு கணிச்சிருந்தாங்க. இந்த சர்வதேச நிறுவனங்கள் எப்போதுமே உலக நடப்புகளை வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஓவரா பயமுறுத்துறாங்களோன்னு எனக்கு தோணுது. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. அதாவது வெறும் சில மாசங்கள்ல அப்படி என்ன பெரிய பொருளாதார பேரழிவு நடந்துருச்சு, மூடிஸ் சொல்றத நம்ம அப்படியே எடுத்துக்கணுமா? நம்ம உள்நாட்டு பொருளாதாரம் இந்த 0.8% வீழ்ச்சியை தாங்குற அளவுக்கு வலிமையா இல்லையா என்ன? பாத்தீங்கன்னா, மதிப்பீட்டு நிறுவனங்கள் எப்போதுமே கொஞ்சம் மோசமானதையே கணிப்பாங்க அப்படிங்கிற விமர்சனம் இருக்கதான் செய்யுது. ஆனா இந்த 0.8% நாம அவ்வளோ சாதாரணமா எடுத்துக்க முடியாது. ஏன்? எண்கள்ல பார்க்கும்போது சின்னதா தானே தெரியுது. ஆனா 3 ட்ரில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான மதிப்புள்ள ஒரு பொருளாதாரத்துல 0.8% அப்படிங்கிறது பல லட்சம் கோடி ரூபாய்களை குறிக்கும். அது சும்மா இல்ல. இழக்கப்படும் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள், அப்புறம் முடங்கி போற உள்கட்டமைப்பு திட்டங்கள், முக்கியமா அரசாங்கத்தோட வரி வருவாயில ஏற்படுற மிகப்பெரிய சரிவு. ஓ, அப்போ இதோட தாக்கம் ரொம்பவே பெருசா? ஆமா. அப்புறம் ஜனவரி மாசம் நம்ம அரசு கணிச்சப்போடி இருந்த உலகளாவிய சூழலே வேற. இப்ப மத்திய கிழக்குல போர் அப்படிங்கிறது ஒரு சின்ன பதற்றமா இல்லாம ரொம்ப நீண்ட கால போராவே மாறிடுச்சு. மூடிஸ் இதைத்தான் சுட்டி காட்டுறாங்க. அதாவது வெளியிலேந்து வர அழுத்தங்கள் தான் காரணம்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. இந்தியாவோட வளர்ச்சி குறையறதுக்கு வெளியிலேருந்து வர்ற இந்த பிரஷர் தான் முக்கிய காரணம். ஒரு பக்கம் பொருளாதாரத்தோட வேகம் குறையுது, இன்னொரு பக்கம் விலைவாசி ஏறுது. இதை பொருளியல்ல ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எந்த நாட்டுக்கும் ஒரு ரொம்ப மோசமான நிலைமை. அப்போ பிரச்சனை நமக்குள்ள இல்ல, ஆனா பாதிப்பை நம்ம சுமந்துதான் ஆகணும். சரி, இது எப்படி நம்ம சமையலறை வரைக்கும் வருதுன்னு பாப்போம். மூடிஸ் அறிக்கையின்படி பாத்தீங்கன்னா, இந்தியா தன்னோட கச்சா எண்ணெய் இறக்குமதியில 55%, சமையல் கேஸ் விநியோகத்துல 90%க்கும் மேல மத்திய கிழக்கு நாடுகளை தான் நம்பியிருக்கு. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. போர் நடந்தா கச்சா எண்ணெய் விலை உயரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா அது ஏன் இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது? அந்த வழியா வர முடியலனா கப்பல்கள் வேற வழியில வர முடியாதா என்ன? அங்கதான் சிக்கலே இருக்கு. இப்ப செங்கடல் வழியா வர்ற கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளாகும் ஆபாயம் இருக்கிறதால முக்கால்வாசி சரக்கு கப்பல்களை ஆப்பிரிக்க கண்டத்தை சுத்தி, அதாவது அந்த கேப் ஆஃப் குட் ஹோப் வழியா திருப்பி விடுறாங்க. ரொம்ப சுத்தி வரணும் போலயே. ஆமா, இப்படி சுத்தி வர்றதால ஒரு கப்பலோட பயண நேரம் குறைஞ்சது 15-20 நாள் வரைக்கும் அதிகமாகுது. இதனால என்ன ஆகுது தெரியுமா? கண்டிப்பா எரிபொருள் செலவு கூடும். கரெக்ட். கப்பலுக்கான எரிபொருள் செலவு பல மடங்கு ஏறுது.
ரெண்டாவது விஷயம், போர் நடக்கிற பகுதிக்கு பக்கத்துல இல்லனா இவ்வளோ நீண்ட தூரம் பயணிக்கிறதால கப்பல்களுக்கான அந்த வார் ரிஸ்க் இன்சூரன்ஸ் பிரீமியம் விண்ணை முட்டுது. ஒரு சரக்கு கப்பலுக்கு பல மில்லியன் டாலர்கள் எக்ஸ்ட்ராவா இன்சூரன்ஸ் கட்ட வேண்டி வருது. அட பாவமே! அந்த கூடுதல் செலவ கப்பல் நிறுவனங்கள் சும்மா விட்டுடுவாங்களா? நிச்சயமா அதை இறக்குமதி பண்ற நம்ம நாட்டுக்கிட்ட தான் வசூலிப்பாங்க. வேற வழி இல்லையே. அதுதான். கடைசில பெட்ரோல் டீசல் விலையாகவும் கேஸ் சிலிண்டர் விலையாகவும் நம்ம தலையில விழுது. ஆனா இதை விட எனக்கு ரொம்ப கவலையளிக்கும் இன்னொரு விஷயமும் அந்த அறிக்கையில இருந்துச்சு. உரம் தட்டுப்பாட்டை பத்தி சொல்றீங்களா? ஆமா, அதேதான். நாம என்னதான் பெரிய விவசாய நாடா இருந்தாலும் அந்த விவசாயத்துக்கு தேவையான உரத்தோட பெரும் பகுதியை நாம இறக்குமதி தான் பண்றோம். இது எப்படின்னா, நாம பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பெரிய வீடை கட்டிட்டு இருக்கோம். ஆனா அந்த வீட்டுக்கான அடித்தளத்துல ஊத்துற சிமெண்ட்டுக்கு பக்கத்து ஊர்ல உள்ள ஒருத்தரை நம்பி இருக்கோம். ரொம்ப சரியான உதாரணம். அவர் சிமெண்ட் தரமாட்டேன்னு சொல்லிட்டா மொத்த கட்டிடமும் நின்னுடும்ல. அது மாதிரி தான் இதுவும் தோணுது. அந்த சிமெண்ட் தட்டுப்பாடு எப்படி கட்டிடத்தோட விலையை உயர்த்துமோ அதே போலதான் இந்த உரத் தட்டுப்பாடும். இந்தியா பாஸ்பேட் அப்புறம் பொட்டாஷ் உரங்களை ரொம்ப அதிக அளவுல இறக்குமதி பண்ணுது. அப்போ அந்த கப்பல் கட்டணம் ஏறுறது இதையும் பாதிக்கும்? கண்டிப்பா. கப்பல் கட்டணங்கள், இன்சூரன்ஸ் உயர்வுனால இந்த உரங்களோட விலையும் சரமாரியா ஏறுது. ஒரு விவசாயிக்கு உரத்தோட விலை அதிகரிச்சதுன்னா அவரோட உற்பத்தி செலவு உயரும். அவர் விளைவிக்கிற தக்காளி, வெங்காயம், கோதுமைன்னு எல்லாமே சந்தைக்கு வரும்போது தானாவே விலை ஏறிடும். ஓஹோ, அப்போ இது சாப்பாட்டு செலவையும் நேரடியா பாதிக்குதா? அதனாலதான் மூடிஸ் அறிக்கை இந்த புவிசார் அரசியல் அபாயம் உணவுப் பொருட்கள் மீதான பணவீக்கத்துக்கு, அதாவது ஃபுட் இன்ஃப்ளேஷனுக்கு மிகப்பெரிய காரணமா அமையும்னு ரொம்ப தெளிவா எச்சரிக்கிறாங்க. அப்போ தக்காளி விலை கிலோ 100 ரூபாயை தாண்டறதுக்கும் இங்கேயும் செங்கடல நடக்கிற ஒரு ஏவுகணை தாக்குதலுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க. 100% நேரடி தொடர்பு இருக்கு. இத கேட்கும் போதே கொஞ்சம் தலை சுத்துது. ஆனா இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த அதீத எரிபொருள் சார்பு நிலை காரணமா இந்தியா ஒரு மிகப்பெரிய வெளியுறவு கொள்கை மாற்றத்தை செஞ்சிருக்காங்க. ஈரான் விஷயத்த சொல்றீங்க? ஆமா, இத்தனை வருஷமா நம்ம செய்யாத ஒண்ண இப்ப செஞ்சிருக்கோம். உலகளாவிய அந்த எரிசக்தி ஓட்டங்கள்ல ஏற்பட்ட தடங்கல்கள் காரணமா கடந்த 7 வருஷத்துல முறையா ஈரான் கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத இந்தியா மறுபடியும் தொடங்கியிருக்கு. இது ஒரு பெரிய டெவலப்மெண்ட். நிச்சயமா. இது ஏதோ சாதாரண வர்த்தக ஒப்பந்தம் கிடையாது. 7 வருஷத்துக்கு முன்னாடி நாம ஏன் ஈரான் கிட்ட வாங்குறத நிறுத்தணும், இப்ப ஏன் திரும்ப ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்கு இல்லையா? ஆமா, ரொம்ப பெரிய அரசியல் இருக்கு. 2018-19 காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, அமெரிக்கா ஈரானுடனான அந்த அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறி ஈரான் மேல கடுமையான பொருளாதார தடைகளை விதிச்சாங்க. அந்த செகண்டரி சாங்ஷன்ஸ்னு சொல்வாங்களே, அதுவா? அதேதான். அந்த தடைகளை மீறி ஈரான் கிட்ட எண்ணெய் வாங்குற நாடுகள் மேலேயும் அமெரிக்கா தடை விதிக்கும் அப்படிங்கிற நிலைமை வந்ததால தான் வேற வழியே இல்லாம இந்தியா அப்போ ஈரான் கிட்ட எண்ணெய் வாங்குறத நிறுத்துச்சு. ஏன்னா இந்தியா மாதிரி ஒரு நாடு அமெரிக்காவுடனான உறவை பணயம் வைக்க விரும்பல. ஆனா இப்போ நிலைமை வேற மாதிரி இருக்கே. கரெக்ட். உக்ரைன் போர் காரணமா ரஷ்யா கிட்ட வாங்குற எண்ணெயில நிறைய சிக்கல்கள், செங்கடல் பிரச்சனைனால அரபு நாடுகள்ல இருந்து வர்ற கப்பல்களுக்கும் ரொம்ப அதிக செலவு. இந்தியா இப்போ ஒரு தர்ம சங்கடமான நிலையில மாட்டிட்டு இருக்கு. அதாவது இத நாம ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா ராஜதந்திரத்தை விட பொருளாதார பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாகிடுச்சுன்னு சொல்றீங்க. ஆமா, பொருளாதார பாதுகாப்பு தான் இப்ப முன்னுரிமை. அமெரிக்கா கோவிச்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம மக்களை விலைவாசி உயர்வுல சிக்க வைக்க முடியாது. எங்க கச்சா எண்ணெய் மலிவாகவும் தடங்கலின்றியும் கிடைக்குதோ அங்க நாங்க வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான நிலைப்பாட்டை இந்தியா எடுத்திருக்கு. இதத்தான் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல ரியல் பாலிடிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டோட பொருளாதாரம் இயங்கணும்னா கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது ரத்தம் மாதிரி. அதை நிறுத்தவே முடியாது. ஆமா, சர்வதேச அழுத்தங்கள் இருந்தாலும் உள்நாட்டுல பணவீக்கம் கட்டுக்கடங்காம போச்சுன்னா அது மிகப்பெரிய அரசியல் மற்றும் சமூக பதற்றத்தை உருவாக்கும். அதனால நீண்டகால தடைகளை தாண்டி இந்தியா மீண்டும் ஈரானை நாடி இருக்குன்னா சர்வதேச எரிசக்தி சந்தை எவ்வளோ கடுமையான நெருக்கடியில இருக்குன்னு நாம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. சரி, இப்போ நாம நமது ரிசர்வ் வங்கியோட பக்கத்துக்கு வருவோம். இந்த நிலைமையை சமாளிக்க ஆர்பிஐ என்னதான் பண்ண போறாங்க? மூடிஸ் கணிப்பின்படி பாத்தீங்கன்னா 2026-27 நிதியாண்டுல சராசரி பணவீக்கம் 4.8% இருக்குன்னு சொல்றாங்க. முந்தைய வருஷம் இது வெறும் 2.4% தான் இருந்துச்சு. பாருங்க, கிட்டத்தட்ட டபுள் ஆக போகுது. அந்த ரிப்போர்ட்ல ஒரு மேற்கோள் இருக்கு. தற்போதைக்கு பணவீக்கம் கட்டுக்குள் இருந்தாலும் புவிசார் அரசியல் ஆபாயங்கள் பணவீக்கத்தோட பார்வைய மேல் நோக்கி சாய்த்துள்ளன அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, பணவீக்கம் ஏறுமுகமா தான் இருக்கு.
இதனால ரிசர்வ் வங்கியோட நாணய கொள்கை குழு வட்டி விகிதங்கள் பத்தி ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. பிப்ரவரி 2025 இருந்து இதுவரைக்கும் RBI 125 அடிப்படை புள்ளிகள் அளவுக்கு வட்டி விகிதங்களை குறைச்சிருக்காங்க இல்லையா? அதை நான் கொஞ்சம் சிம்பிளா விளக்கிடுறேன். 125 அடிப்படை புள்ளிகள் அப்படிங்கிறது 1.25% குறிக்கும். அதாவது கடன்களுக்கான வட்டி விகிதத்தை அவங்க கடந்த காலங்கள்ல கணிசமா குறைச்சிருந்தாங்க. வட்டி குறைஞ்சா மக்கள் அதிகம் லோன் வாங்குவாங்களே. கரெக்ட். வட்டி குறைவா இருந்தா மக்கள் வீடு, கார் வாங்குவாங்க, தொழிலதிபர்கள் ஃபேக்டரிகளை விரிவுபடுத்துவாங்க. இதனால பொருளாதாரம் நல்லா வளரும். அப்போ இத நம்ம இப்படி புரிஞ்சிக்கலாமா? ரிசர்வ் வங்கி இதுவரைக்கும் காரோட ஆக்சிலரேட்டரை அழுத்தி பொருளாதாரத்தோட வேகத்தை கூட்டிட்டு இருந்தாங்க. ஆமா, நல்ல வேகமா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ பணவீக்கம் அப்படிங்கிற ஒரு பெரிய தடக்கல்ல ரோட்ல பார்த்த உடனே திடீர்னு ஆக்சிலரேட்டர்ல இருந்து கால் எடுத்துட்டு பிரேக் பிடிக்க நினைக்கிறாங்க. இனிமேல் வட்டி அப்படியே வைக்கவோ இல்ல மெதுவா உயர்த்தவோ வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நான் சொல்ற இந்த ஒப்பீடு சரியா இருக்கா? நீங்க சொன்ன அந்த கார் பிரேக் உதாரணம் சரிதான். ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம் இருக்கு. என்ன திருத்தம்? ரிசர்வ் வங்கி ஓட்டிட்டு இருக்கிறது ஒரு சாதாரண ரோடு கிடையாது. அது பனி படர்ந்த ஒரு வழுக்கும் சாலை. இப்படிப்பட்ட ஒரு ரோட்ல தடைய பார்த்துட்டு திடீர்னு ரொம்ப அழுத்தமா பிரேக் பிடிச்சா என்ன ஆகும்? கார் அப்படியே சறுக்கிக்கிட்டு போய் பெரிய விபத்தாயிடும். ஓ, நிலைமை அவ்வளோ மோசமா இருக்கா? ஆமா, பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வட்டியை உயர்த்தினா சந்தையில பணப்புழக்கம் குறையும் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரிய பொருளாதார விதிதான். ஆனா இங்க ரிசர்வ் வங்கிக்கு இருக்கிற பெரிய தர்ம சங்கடமே வேற. என்ன அது? இந்த விலைவாசி உயர்வுக்கு காரணம் மக்கள் கையில அதிகமா பணம் இருக்கிறதோ இல்ல அவங்க அதிகமா பொருட்களை வாங்குறதோ கிடையாது. கரெக்ட், எனக்கு புரியுது. பொருட்களோட விலை உயர்றதுக்கு உண்மையான காரணம் கப்பல்கள் லேட்டா வர்றதும் உரத்தோட விலை ஏறுறதும் கச்சா எண்ணெய் பிரச்சனையும் தானே. இது சப்ளை சைடுல உள்ள பிரச்சனை. எக்ஸாக்ட்லி, மிக சரியா புடிச்சிட்டீங்க. இததான் பொருளியல்ல காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன்னு சொல்வாங்க. விநியோகச் சங்கிலியில உள்ள பிரச்சனையால விலைகள் ஏறும்போது ரிசர்வ் வங்கி வட்டி விதிகளை உயர்த்தினா அது எந்த வகையிலும் கப்பல்களை சீக்கிரமா கொண்டு வர போறது கிடையாது. ஆமா, வட்டி ஏறுனா கப்பல் சீக்கிரம் வந்துடுமா என்ன? அதுதான் விஷயம். மாறாக அது உள்நாட்டுல புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு கடன் சுமையை அதிகமாக்கி ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியுமே கழுத்து நெரிச்சு கொன்னுடும். அதனாலதான் மூடிஸ் ரொம்ப தெளிவா சொல்லுது, புவிசார் அரசியல் பதற்றங்களின் கால அளவு அப்புறம் அது உணவு எரிபொருள் விலைகள்ல ஏற்படுத்துற தாக்கத்தை பொறுத்து தான் வட்டி விகித முடிவுகள் இருக்கும்னு. அப்போ ரிசர்வ் வங்கி ஒரு மிக மெல்லிய கயிற்றின் மேல் நடக்கிற மாதிரி ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்ளுது. கண்டிப்பா ரொம்ப கேர்ஃபுல்லா பேலன்ஸ் பண்ணணுங்க. இதை விட ஒரு கஷ்டமான சூழல் இருக்க முடியாது. சரி, இதுவரைக்கும் நாம மத்திய கிழக்கு, சர்வதேச கப்பல் போக்குவரத்து, உலகளாவிய கச்சா எண்ணெய் அரசியல்னு வெளியில நடக்கிற பிரச்சனைகளை பத்தியே பேசிட்டு இருக்கோம். ஆனா நம்ம உள்நாட்டுல எல்லாமே ரொம்ப சீரா இருக்கான்னு? அது ஒரு நல்ல கேள்வி. மூடிஸோடைய இந்த கணிப்புக்கு வெளிநாட்டு காரணிகள் மட்டும்தான் காரணமா? ஏன்னா நான் அந்த அறிக்கையை கொஞ்சம் ஆழமா படிச்சப்போ எனக்கு அப்படி தோணல. ஆமா, உள்நாட்டு காரணிகளும் நிறைய இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா தனியார் நுகர்வு குறைவு, அப்புறம் மெதுவான தொழில்துறை செயல்பாடு, ஏற்கனவே உயர்ந்துள்ள விலைகள் மற்றும் அதிக உள்ளீட்டு செலவுகள், அதாவது ஹையர் இன்புட் காஸ்ட், இது எல்லாமே கூட இந்த கணிப்புக்கு முக்கிய காரணங்களா மூடிஸ் சொல்லியிருக்காங்க. அது ஒரு மிக முக்கியமான கோணம். ஒரு நாடு வெளியிலிருந்து வர அதிர்ச்சிகளை தாங்கணும்னா அதோட உள்நாட்டு பொருளாதாரம் மிக வலுவா இருக்கணும். ஆனா மூடிஸ் சொல்ற மாதிரி இந்தியாவோட உள்நாட்டு இயந்திரமே கொஞ்சம் திணறிக்கிட்டு தான் இருக்கு. அந்த தனியார் நுகர்வு குறைவு பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா. அதாவது சாதாரண மக்கள், முக்கியமா நடுத்தர மற்றும் அடித்தட்டு மக்கள் கடைகளுக்கு போய் ஆடம்பர பொருட்களையோ இல்ல அத்தியாவசியமற்ற பொருட்களையோ வாங்குறத ரொம்பவே குறைச்சிட்டாங்க. ஏன்னா கையில காசு இல்ல. ஆமா, கடந்த சில வருஷங்களாவே அவங்களோட சம்பள உயர்வுக்கும் ஏறிட்டு இருக்கிற விலைவாசிக்கும் நடுவுல ரொம்ப பெரிய இடைவெளி இருக்கு. மக்கள் பொருட்களை வாங்கல அப்படின்னா தொழிற்சாலைகள் ஆட்டோமேட்டிக்கா அவங்க உற்பத்தியை குறைச்சிடுவாங்க. அது மட்டும் இல்லாம தொழிற்சாலைகளுக்கும் உற்பத்தி செலவு, அதாவது இன்புட் காஸ்ட் அதிகமாயிட்டே போகுதே. மூலப்பொருட்களோட விலை அதிகம், இப்போ போக்குவரத்து செலவும் அதிகம். சரியா சொன்னீங்க. இப்படி உள்நாட்டு பொருளாதாரத்துல ஏற்கனவே சில பலவீனங்கள் இருக்கும்போது வெளிநாட்டுல நடக்கிற ஒரு போர் எரிபொருள் தட்டுப்பாட்டையும் உரத்தட்டுப்பாட்டையும் கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? அது எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆயிடும். ஆமா, மூடிஸ் மாதிரி நிறுவனங்கள் இந்தியாவோட வளர்ச்சி எண்களை குறைச்சு மதிப்பிடுறதுக்கு இந்த 2 காரணிகளுமே, அதாவது உள்நாட்டு மந்தநிலை அப்புறம் வெளிநாட்டு ஆபாயங்கள், இது ரெண்டும் ஒன்னு சேருறது தான் முக்கிய காரணம்.
கேட்கும்போதே இந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கும் எவ்ளோ சிக்கலானதுன்னு நல்லா புரியுது. இது ஏதோ ஒரு காலேஜ் கிளாஸ்ல விவாதிக்கப்பட வேண்டிய பொருளாதார பாடம் கிடையாது. இது நாம தினமும் சந்திக்கிற யதார்த்தம். நிச்சயமா. இன்றைய நம்மளோட இந்த விவாதத்தை நான் ஒருவாறு சுருக்கமா சொல்றேன். ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால நடக்கிற ஒரு மோதல் செங்கடல்ல கப்பல்களோட பாதையை மாத்துது. அந்த பாதை மாற்றம் கப்பல் கட்டணத்தையும் இன்சூரன்ஸையும் பல மடங்கு உயர்த்துது. அது இந்தியா இறக்குமதி பண்ற உரத்தோட விலைய ஏத்துது. அந்த உரத்தோட விலை உங்க ஊர் மார்க்கெட்ல விக்கிற தக்காளியோட விலைய தீர்மானிக்குது. கரெக்டா கனெக்ட் பண்ணீங்க. அதே சமயம் கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டு நம்மள 7 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஈரான் கிட்ட கை நீட்ட வைக்குது. இது எல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம பொருளாதாரத்தை காப்பாத்த ரிசர்வ் வங்கி வட்டி வீதங்களை உயர்த்தலாமா வேண்டாமான்னு ரொம்பவே தடுமாறுறாங்க. இதுதான் இப்போதைய நிதர்சனமான உண்மை. இந்த அத்தனை குழப்பங்களுக்கும் மத்தியில தான் 6.8% இருக்க வேண்டிய நம்மளோட வளர்ச்சி 6% குறையும்னு மூடிஸ் கணிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும், காலையில நீங்க படிக்கிற அந்த நியூஸ் எப்படி உங்க வீட்டு மாதாந்திர பட்ஜெட்டை திருத்தி எழுதுது அப்படின்னு. இதுலேருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ஒண்ணே ஒண்ணுதான். நாம எல்லாரும் ஒரு உலகளாவிய வலைப்பின்னல்ல இணைக்கப்பட்டிருக்கோம். இங்க ஒவ்வொரு நாடும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு மத்த நாடுகளை சார்ந்துதான் இருக்கு. ஆனா இந்த அதீத சார்பு நிலை ஒரு மிகப்பெரிய பொருளாதார பேரழிவுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற அபாயத்தையும் இந்த அறிக்கை நமக்கு உணர்த்துது. ரொம்ப ஆழமான கருத்து. அந்த சிந்தனையோட தான் நாம இன்னைக்கு விடைபெற போறோம். ஆனா இதையெல்லாம் கேட்கும்போது நாம விவாதிச்ச இந்த தரவுகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு புது கேள்வி எனக்குள்ள வருது. அதை உங்கள்கிட்டயும் விட்டு சொல்றேன். சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எரிசக்தி, உரம் மாதிரி நம்ம அடிப்படை தேவைகளுக்கான சப்ளை செயின் ஏதோ ஒரு பிராந்தியத்துல நடக்கிற போரால் இவ்ளோ ஈஸியா பாதிக்கப்பட்டு ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே உலுக்க முடியும் அப்படின்னா, எதிர்காலத்துல உலக நாடுகள் இந்த உலகமயமாக்கலை, அதாவது குளோபலைசேஷனை முற்றுமுழுதா மறுபரிசீலனை செய்ய தொடங்குவாங்களா? அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஆமா, உலகமயமாக்கல் நமக்கு பல பொருட்களை ரொம்ப குறைஞ்ச விலையில கொடுத்துச்சு அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா ஒரு நெருக்கடி வரும்போது அது நமக்கு பாதுகாப்ப உத்தரவாதம் படுத்தலையே. ஒருவேளை குறுகிய காலத்துல பல மடங்கு அதிக செலவானாலும் பரவாயில்ல, தங்களுக்கு தேவையான எரிசக்தி, உரம், அப்புறம் அடிப்படை உணவுகளை தங்கள் நாட்டுக்குள்ளே உற்பத்தி செஞ்சுக்கிற ஒரு முழுமையான சுயச்சார்பு நிலை, ஒரு எக்ஸ்ட்ரீம் செல்ஃப் ரிலையன்ஸ், அதை நோக்கி போக உலக நாடுகள் நிர்பந்திக்கப்படுவாங்களா? இது ரொம்ப பெரிய கேள்விதான். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.